வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். விஷயம் தெரிஞ்சவங்களால இந்த நாள மறக்கவே முடியாது. ஏப்ரல் 15, 1912 மாபெரும் கப்பல், பிரம்மாண்டமான கப்பல்னு சொல்லக்கூடிய டைட்டானிக் மூழ்கின நாள் அப்படின்னு சொல்லலாம். அத படமா எடுத்து படம்லாம் பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் அடிச்சு கலெக்ஷன் ஓஹோன்னு போச்சு. இப்போ வரைக்கும் யாராலயும் மறக்கவே முடியாத ஒரு திரைப்படமா அந்த டைட்டானிக் படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டைட்டானிக் கிட்டத்தட்ட மூழ்கி 100 வருஷங்களுக்கு மேலேயே ஆயிட்டிருக்கு. அது இல்லாம நெறைய பேர் கடலுக்குள்ளலாம் பயணம் பண்ணி இந்த டைட்டானிக்லாம் பார்த்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது, இந்த டைட்டானிக் இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே தான் இருக்கும். அப்புறம் அப்படியே அழிஞ்சிரும். இன்னொரு 20, 25 வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள அதையே ஒரு பொருட்காட்சியா மாத்துனா என்ன அப்படின்னு சொல்லி இன்வென்ஷன்லாம் பண்ணி சப்மரீன்லலாம் கூட்டிட்டு போய் டைட்டானிக்க காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நெறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னென்ன நடந்துச்சுன்னும் நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது, இந்த டைட்டானிக் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது? 100 வருஷத்துக்கு மேல ஆச்சே. எப்படி அது தண்ணிக்குள்ளேயே இருந்து அரிக்க ஆரம்பிச்சுருச்சா அப்படின்னு கேட்டா, மெட்டல அரிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த டைட்டானிக்க கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும், 20லிருந்து 25 வருஷத்துக்குள்ள சடசடன்னு எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மூழ்கி இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பல் வேணா அழியலாம். ஆனா அந்த டைட்டானிக் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் அத மறக்கவே முடியாதுன்ற மாரி சரித்திரத்திலேயே ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கேமராவுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர், 4 பேர் தேவை ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஞ்ஞானம் வளர்ந்து ஒருத்தரே எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் கேட்டகரி, அதுக்கப்புறமா அந்த கார்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி, இப்போ இன்ஸ்டன்ட்டா ஃபோட்டோ வர வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ்ல கேமரா வச்சு எல்லாரும் அவங்களுடைய மெமரீஸ இப்போ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இதுவே ஒரு ஆக்சிடென்டலா உருவான ஒரு விஷயம் தான். 1969ல அமெரிக்காவ சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் RAM அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய RAM அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி அத என்ஹான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல ஒரு லைட்ட அந்த RAM கேப்சர் பண்ணியிருக்கு. இத டிவைஸ்ல எடுத்து பார்க்கும்போது அது கேப்சர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா, ஒரு டிவைஸால ரொம்ப ஈஸியாவே கேப்சர் பண்ண முடியுது. அதுக்காக நம்ம ஃபோட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் போயி, அத நம்ம அவுட் எடுத்து அந்த ஃபிலிம நம்ம ஃபோட்டோவா கன்வெர்ட் பண்றதுன்றது இதுக்கப்புறமா தேவைப்படாதுன்றத புரிஞ்சுகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்வென்ஷன டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி டெவலப்ல வந்தது தான் நம்ம டிஜிட்டல் கேமரா இருக்கக்கூடிய சென்சார்ஸ். இது இல்லாம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாருடைய கைகள்லயுமே கேமரா வேணும் அப்படின்றதுக்காக, நம்ம யூஸ் பண்ண அந்த மொபைல் ஃபோன்லயே கொஞ்சம் கொஞ்சமா இன்வென்ஷன் பண்ணி கேமராஸ கொண்டு வந்தாங்க. இப்போ DSLRயே தூக்கடிக்கிற அளவுக்கு கேமராவுடைய குவாலிட்டியானது வளர்ந்திருக்கு. நெறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட டெசிபல் சவுண்ட தாண்டும்போது கண்ணாடி எல்லாம் உடையும். இப்படி ஹாலிவுட் படங்கள்லலாம் ஒரு சில சீக்வென்ஸ் எடுப்பாங்க. ஆனா நிஜத்துல இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். ஏன்னா இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இல்லாம அந்த அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அது பர்ஸ்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப திக்கான கிளாஸ் உடையறது கஷ்டம். ரொம்ப மெலிசான கிளாஸா இருந்துச்சுன்னா, அது கத்துறதுலயே உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நிஜமாவே கத்தி வாய்ஸ்லயே நெறைய கிளாஸஸ உடைக்க தான் செஞ்சிருக்காங்க. இது இல்லாம இப்படி ரொம்ப லேசா இருக்கக்கூடிய கண்ணாடிய வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, பயன்படுத்துறதுக்கு வரணும் அப்படின்னா, அதிகமா காசு புழங்குற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அதிகமா புரொடக்ஷன் பண்றது எது? மொபைல் ஃபோன்ஸ். அப்ப மொபைல் ஃபோன்ஸ்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன போடலாமான்னு பார்த்தா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ஸ்க்ரீனுக்கு மேல ஒரு ஸ்க்ரீன போட முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த கிளாஸோட ஒரு பிளாஸ்டிக்க மிக்ஸ் பண்ணி கூட க்ளூல இருந்து அந்த கண்ணாடி சில்கள் சிதறாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது தான் டெம்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டெம்பர் கிளாஸ இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நார்மலா நமக்கு தெரியும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குனாங்கன்னா, தோராயமா ஒரு 30லிருந்து 40 டெம்பர் கிளாஸ் வரைக்கும் அந்த மொபைலுடைய லைஃப் ஸ்பேன்ல மாத்திருப்பாங்க. ரொம்ப ரேர்லியான்னு பார்த்தோம்னா, ஒரு 5, 10 அப்படின்லாம் மாத்துவாங்க. ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா குழந்தைங்க கையிலலாம் ஃபோன் குடுக்கறதுனால, உடைஞ்சு மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி மார்க்கெட்ல அதிகமான புழக்கம் வேணும் அப்படின்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது டெம்பர் கிளாஸ். ஆனா, அது நார்மல் கிளாஸா இல்லாம பிளாஸ்டிக்கோட மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு தாங்கக்கூடிய ஃப்ளெக்சிபிளான கிளாஸா கண்டுபிடிச்சாங்க. நெறைய பேரு ஃப்ளைட்ல பறக்கும்போது பேராசூட் இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா தப்பிச்சிட முடியும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அது குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான். இந்த லெவலுக்கு மேல பறக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ்க்குலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. யூசுவலா நீங்க ஃப்ளைட் ஏறுனீங்கன்னா, உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் நமக்கு ஒரு டெமோ குடுப்பாங்க. எப்படிலாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இதான் சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட்ட நீங்க இப்படி போடணும். உங்களுக்கு மேல ஆக்ஸிஜன் மாஸ்க் வரும். கீழ லைஃப் ஜாக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குடுப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டும் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எங்கேயுமே பறந்துட்டு இருக்கும்போது நீங்க கீழ குதிக்கிற அளவுக்கு பேராசூட் இருக்குமா அப்படின்னு கேட்டா,
கிடையாது. ஏன்னா, நம்ம பறந்துட்டு இருக்கக்கூடிய ஹைட்ல ஆக்ஸிஜன் லெவலே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ பாராசூட்ட வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சா கூட, போதுமான ஆக்ஸிஜன் இல்லாதனால நம்மளால பிரீத் பண்ணவே முடியாது. அப்புறம் எங்கத்த போய் பாராசூட் ஓப்பன் பண்றது? ஸோ, இதனால பாராசூட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓரளவுக்கான ஹைட்ல இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு மட்டுமே தானே தவிர்த்து, ஃப்ளைட்ல நம்மளால டிராவல் பண்ணும்போதெல்லாம் பாராசூட்ட வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஃப்ளைட்ல போய்க்கிட்டு இருக்கும்போதுமே, நம்மளுடைய கிளாஸஸ்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான வியூ நமக்கு கிடைக்கும். என்னன்னா, ஃப்ளைட் மூவ் ஆகுற மாரியே இருக்காது. ஃபுல் கிளவுட்ஸும் வந்து மூவ் ஆகாம அப்படியே நின்னுட்டு இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா, ஃப்ளைட் பயங்கரமான ஸ்பீட்ல போய்க்கிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய பிரெயின்ல ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த இல்யூஷன்ல நம்ம ஃப்ளைட் பறக்கவே இல்ல. எல்லாம் ஒரே மாதிரியான ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால, பார்க்கறதுக்கு நம்ம அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாரியே இருக்கும். நெறைய பேர் சிரிக்கும்போது கன்னத்துல குழி விழுகும். இப்படி ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, வாட் அ கியூட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பெண்களுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் வர்ணிப்பாங்க. கன்னத்தில் குழி அப்படிலாம் சொல்லி நெறைய பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஆனா நிஜமாவே அது ஒரு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். எல்லாருக்குமே இந்த சீக் மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த சீக் மசில்ல ஏதோ ஒரு இடங்கள்ல சின்னதா ஹோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சிரிக்கும்போது அந்த ஹோல் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த இடத்துல கேப் விழுகும். அந்த கேப்ல அந்த ஸ்கின் போய் ஃபில் பண்றது தான் இந்த டிம்பிள், அதாவது குழி, கன்னத்துல விழக்கூடிய குழி அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கும்போதே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சீக்ஸ்ல இருக்கக்கூடிய மசில், குறிப்பா பாக்சினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில்ல இப்படி ஒரு ஸ்ட்ரெச்னால வரக்கூடிய குழி தான் டிம்பிள்னு ரொம்ப செல்லமா அழைக்கப்படுது. இது ஒண்ணும் பெரிய ஹெல்த் இஷ்யூ அப்படின்லாம் கிடையாது. ஒரு மைனர் டிஃபெக்ட் தான். ஆனா அந்த டிஃபெக்ட் அவுட்ல இருந்து பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கும். அரபிக் கண்ட்ரில நெறைய இடங்கள தோண்டும்போது ஆயில் வரத கவனிச்சிருக்காங்க. என்னடா இது, எப்படி ஆயில் வருது? அரபிக் ஓகே, ஆயில்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சது தான். ஆனா ஆயில் வரக்கூடிய அளவுக்கு அங்க எல்லா இடங்கள்லயும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, டார்டஸ் ஓஷன் அப்படின்ற ஓஷன் முன்னாடியே இருந்திருக்கு. கடல் வாழ் உயிரினங்கள் அந்த ஓஷன்ல நெறைய இருந்திருக்கு. நாளடைவுல அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி அது அப்படியே அழிஞ்சு போய் அது அப்படியே நகரம் ஆயிருச்சு. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடல் வளம் அப்படியே ஆயிலா கன்வெர்ட் ஆனதுனால, லைட்டா நீங்க தோண்டுனாலும், கொஞ்சம் டீப் ஆச்சுனாலும், உடனே அங்கருந்து ஆயில் வரதுக்கான ரீசன் அங்கருந்த ஓஷன்னால தான் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிய வரதுக்கே பல வருஷங்கள் ஆயிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நெறைய பேர் இத பத்தி புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.